அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நான் ஒரு மர்மமான நாகத்தின் அதிசய கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ராஜநாகம் பற்றிய ஒரு மர்மமான கதைக்குள் இப்போது நாம் பயணிக்க போகிறோம். ராஜநாகம் என்பது சாதாரண பாம்பல்ல. அதற்கு பின்னால் பல அதிசயங்கள், நம்பிக்கைகள் மற்றும் மர்ம உண்மைகள் ஒளிந்திருக்கின்றன. இந்த கதையை நீங்கள் கவனமாக கேட்டால் நாகத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ளலாம். கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் வெங்கடேசன் என்ற ஒரு விவசாயி இருந்தார். அவர் நன்னீர்பட்டவராய் தர்மசீலமாக வாழ்ந்தார். ஆனால் அவரது நிலத்தில் ஒரு பெரிய பாம்பு குழி இருந்தது. அங்கு பழங்கால நாகம் ஒன்று இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு நாள் வெங்கடேசன் நிலத்தை சுத்தம் செய்யும் போது அந்த பழங்கால ராஜ நாகம் அங்கு உறங்கிக் கொண்டிருந்ததாம். மனிதர்கள் அதனை தொந்தரவு செய்வதை பிடிக்காததால் அது கோபத்துடன் நாகநாசி எழுப்பியது. ஆனால் வெங்கடேசன் ஒரு நல்லவரானதால் அது அவரை கொல்லவில்லை. அது அவரிடம் ஒரு வார்த்தை கூறியது, நீ நல்லவர், ஆனால் இந்த நிலத்தில் நான் பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கிறேன். இங்கு எவரும் குத்தக்கூடாது என்னை. வெங்கடேசன் உடனே அதிர்ச்சி அடைந்து கிராம மூதாட்டிகளிடம் போய் சொல்லினார். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அது சாதாரண பாம்பல்ல, அது நாகராஜன். அதை மனமகிழ செய்ய வேண்டும். வெங்கடேசன் உடனே நாகராஜனுக்காக பால் அபிஷேகம் செய்து பசும்பால் ஊற்றினார். ஆச்சரியமாக அந்த நாகம் வெங்கடேசனின் குடும்பத்திற்கு ஆசி வழங்கி அவரை வளமாக வாழச் செய்ததாம். இன்று அந்த கிராமத்தில் நாகதோஷம் தீர்க்கும் ஆலயம் ஒன்று இருக்கிறது. சொல்வதற்கே பல்லாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அந்த ராஜநாகத்தின் கதைகள் கிராமத்தில் இன்னும் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இந்த கதையின் சிந்தனை புள்ளி என்ன தெரியுமா? நாகங்கள் காக்கும் உயிரினங்கள், அவற்றை நாம் மதிக்க வேண்டும். நம்முடைய தவறுகள் இயற்கை மாறுதலுக்கு காரணமாகலாம். நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் இனிதே நடக்கும் என்று கூறி இந்த கதை உங்கள் மனதை தொட்டதா லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீங்க. மேலும் இந்த மாதிரியான அருமையான சுவாரஸ்யமான கதைகளுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.